எம்மா வருவேன்னு சொன்ன மாதிரியே வந்துட்டியே. நாங்க நினைக்கவே இல்லையா வருவீனு. எப்பமா நீங்க சொன்னீங்க இல்லட்டி மாமாயும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அப்பாட்டையும் கேட்டேன். அப்பா ஏந்தல போயிட்டு வான்னு சொன்னாவ, அதான் வந்தேன். ஆமா, வரும்போது ஏதோ புதுசா சாரியெல்லாம் கட்டிட்டு தலை நிறைய பூவெல்லாம் வச்சுட்டு வந்தியலாமே. இப்ப என்ன பழைய கெட்டப்ல இருக்கிறிய? அந்த சாரி கொஞ்சம் சில்க் மாதிரி டி, அது கெட்டணும்னா கொஞ்சம் ஒரு மாதிரியே இருந்துச்சு. இன்னைக்கு இப்பதான் அதை அவுத்து போட்டேன். இன்னைக்கு இங்க தானே நிக்கும், அதான் இந்த சாரி எடுத்துக்கிட்டு வந்தேன். எப்படிமா 2 நாள் நாங்க வீட்டுல இருந்தது எப்படி உங்களுக்கு ஜாலியா இருந்து? வாங்கட்டி மக்கா, எங்க ஜாலியா இருந்து, கஷ்டமா இருந்து. வார்த்தைக்கு வார்த்தை குட்டே மோனிஷா குட்டே சங்கீதான்னு கூப்பிடுவேன். 2 நாளா வீட்டுல ஒரு அணக்கமும் இல்ல. பூங்கொடி வேற இல்லையா, அதுவும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓஹோ, உங்களுக்கு அண்ணில ஒரு மாதிரி இருந்துச்சா? அண்ணி பத்தியலாம்? ஆமா, நான் வந்தோன்னா அண்ணிதான் இங்க வீட்டுல இருந்தா. இப்பதான் ராதிகாவை வரக்கூடாதுன்னு மேல போனா. அம்மா இங்க இருக்க எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமாமா. மாமா நாங்க கேக்குற முன்னாடியே எல்லாம் வாங்கி வாங்கி தரோம்மா. எல்லாம் வாங்கி வாங்கி தரோம்னு சும்மா சும்மா ஏதாவது கேட்டுட்டா மக்களே இருந்தியே. யாரும் எங்களை அசிங்கப்படுத்துறிய? எங்களை அசிங்கப்படுத்த வெளியே ஆளே வேண்டாம், நீங்க ஒரு ஆளு போதும்மா. இல்ல மக்கா, நம்ம மாமாவை விடுதேன்னு சொல்லிட்டு உரிமைய அதை இதை ஏதாவது கேட்கலாம் எப்படி? அப்படிலாம் கேட்கல. எம்மா நேத்து இவ உண்டு இல்லாம மாமா வெளியே இருந்து பண்டம் வாங்கிட்டு வந்தாவம்மா. அவ்வளோ நேரம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாம மாமாக்கு தலை மறைஞ்சதான் உண்டு. அடிய மாதிரி போட்டு போய் ஓடி போய் எடுத்துக்காம மாமா பாத்துட்டாவ. ஏன்டி இப்படி பண்ணியா? நீ எல்லாம் வளர்ந்த பிள்ளை தானே. ஆமா, அடியம்படியம் போட்டாவ இவ பார்த்தா. ஏமா அவ சொல்லிதாரங்கிட்டு நீங்க உடனே தொடங்காதீங்கன்னா. ஐயோ கடவுளே, 2 நாளா நிம்மதியா இருந்தேம்மா, மறுபடியும் தொடங்கியாச்சா? ஏன் அப்ப அதிக நிம்மதியோட வீட்டுல இருக்க வேண்டியதுதானே, எதுக்கு வந்தியளோ? நான் அண்ணனை பார்த்துட்டு வந்தேன். வாராணி, என்ன எப்படின்னு இருக்கா? நல்லா இருக்கேம்மா, உட்காரு. எம்மா நாங்க வெளிய சின்ன மாமா கேட்டு போயிட்டு வரோம். இங்க எங்கேயும் ஓடாதுங்க, இப்ப வரேன். சரிம்மா, சரி வா. என்ன ராணி உட்காரு. மைனி எங்க பாத்தியா? பார்த்தேன்னே, மைனி டீ போட்டுட்டு இருக்காவ. மாப்பிள்ளை வேற எல்லாம் உண்டாமா? வேற எல்லாம் இருக்கண்ணா, பரவாயில்லாம போகுது. மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வர கூடாதா? நைட் வருவாவண்ணா. ஓஹோ, குடும்பமா கிளம்பி வந்தாச்சாக்கா. என்னத்த எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஏதோ இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி உடம்புகள் இப்ப பரவாயில்லையா? எப்படி இப்ப எல்லாம் பரவாயில்லம்மா. சரி சரி, உன்னை பார்த்த நிறைய நாள் ஆயிட்டா, அதான் பாக்கலான்னு வந்தேன். உட்காருங்க அத்தை. இல்லம்மா, ஏமாவா உன்னை டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்க சொன்னா, அது கேட்கலான்னு தான் வந்தேன். இங்க அண்ணனும் தங்கச்சியும் பேசிட்டு இருக்கிறிய. ஆமா, என்ன பக்கத்து ஊர்ல இருக்கணும் தான் பியாரு, அண்ணனை பார்க்க வரவே முடியல. சரி சரி, பியாசுமா டீயா காஃபியா? டீயே போட சொல்லுங்க அத்த. சரி மருமோன, சரி சரி. எப்படிதான் குடும்பமா வந்து இருக்கியவன்னு தெரியலப்பா. அம்மா வா மக்களே. எப்பமா எப்ப வந்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மக்களே வந்தேன், அப்பாதான் கொண்டு விட்டுட்டு போறாவ. அப்படியாம்மா, சரி. பூங்குடி எங்க? மேல ராதிகா கிட்ட பேசிட்டு இருப்பா, போய் பாருங்க. சரி மாமா. ராணி, நம்ம மோனிஷாவுக்கு ஒரு கூட தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அது எப்படி பாப்போமா இல்ல படிப்பெல்லாம் முடியட்டா எப்படி? அவளுக்கு நிறைய அலைன்ஸ் வரதானே செய்யுது. அவ அப்பாதான், அவ ஃபர்ஸ்ட் படிப்பை முடிக்கட்டு, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம், இப்பவே வேண்டான்னு சொல்லி அவ. சரி சரி, படிப்பு முடியட்டு, நம்ம நல்ல பையனா பேசி விசாரிச்சு வைப்போமா எப்படி? இன்னைக்கு ராத்திரி வருவவண்ணா, அப்ப நீங்களும் ஒரு வாட்டி பேசி பாருங்க, என்ன சொல்லி அவனு பாக்கலாம். சரிம்மா சரி. பால் வேற அர்ஜென்ட்டுக்கு கொதிக்கவும் செய்யாது. டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்டுக்க போனேன், அம்மையும் இன்னும் காணல. எம்மா எம்மா, ஆண்டி ஏன் கத்தியா? அம்மா கேட்டீரா? டீ வேணுமா காஃபி வேணுமா? டீ வேணுமா? அப்படியே முழு சமையல்காரியாவே மாறி எப்பவும் இந்த அடுப்பங்கரையிலே நில்லுன்னா உன்னை சுத்தி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்னும் பார்க்காத, சும்மா இருங்க. அதை என்ன சொல்லிட்டு இருக்காதுங்க. எம்மா நேத்துதான் பூங்கடிட்ட ஒரு ஆள் முழுசு நாளும் இருந்து கிளாஸ் எடுத்துட்டு போனா, மறுபடியும் தொடங்காதீங்கம்மா, எங்கேயாவது கேட்டுட்டு இருந்தா மறுபடியும் எனக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவா. கிட்டி அண்ணனும் தங்கச்சி அங்க ஹாயா உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காவ, நீ இங்க டீ வேணுமா காஃபி வேணுமா நீ
ஹோட்டல்ல உள்ளவங்கள மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கா. ஆர்டர் எடுத்துட்டு இருக்கிறியோ? அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நம்ம தானே கொடுக்கணும். இதுக்கெல்லாம் தொட்டதுக்கு பிடிச்சதுங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்க சொல்றிய? பேசாம இருங்க. நான் பேசாம இருக்கேன். நான் இருக்கேன்டி, நான் பேசாமலே இருக்கேன். போ போய் பாதி காப்பியை போட்டு கொண்டு குடு. சும்மா அது இவன் எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க. அவியலுக்கு தங்கச்சி ஏதாவது சொன்னா கோவம் வந்துடும். புரியுதா? அப்புறம் மாமியார்னி பார்க்காம உங்களும் ஏதாவது சொல்லிட போறாவ. என்னம்மா அத்தை வந்திருக்காங்க, டீ ரெடியா? டீ அடுப்புல தான் இருக்கு. சரி சரி. என்ன அம்மாவும் பொண்ணு எந்த கப்பலை பிடிக்கலன்னு பிளான போட்டுட்டு இருக்கிறிய? நாங்க கப்பலையும் பிடிக்கல, கப்பலையும் கவுக்கல. உன்னை தேடி உன் வீட்டுக்காரன் வந்தான். போ போய் என்னன்னு போய் கேளு. வந்துட்டவளா? எப்ப வந்தவ? இப்பதான் வந்தான். போ போய் என்னன்னு பேசு. போ. மருமகன் வந்திருக்கானா? ஆமா ஆமா, இப்பதான் வந்தான். சரி, நீங்க இந்த டீயை பாத்துக்கிடுங்க. நைட்டுக்கு சமையலுக்கு சாதனம் வாங்கணும். என்ன எல்லாம் இருக்கு, நான் போய் பாத்துக்கிட்டு வந்துடுறேன். சரியா? எது நான் டீயை பாக்கணுமா? பாருங்க அம்மா, 2 நிமிஷம், நான் இப்ப வாரேன். அவளுக்கு உதவி பண்ணலான்னு வேற யாரையாவது கிச்சன்ல கொண்டு விடலான்னு பார்த்தா கடைசி என்ன விட்டுட்டு அவ போயிட்டா. பேசாம என் போக்குல நான் அந்த ஹாலிலேயே உட்காந்து அவியன்ற பேசிய கதையாவது கேட்டுட்டு இருந்திருக்கலாம். இவளுக்கு உதவுக்கு வந்தேன் பாரு. என் புத்தியதான் செருப்பால அடிக்கணும். அவைய வந்துட்டாவலாம், விதவிதமா வாங்கி சமைக்க போறாளாம். இங்க வரவு 8 ஆனா செலவு மட்டும் 10. என்னவும் பண்ணட்டு, நம்ம ஏன் ஏதாவது சொல்ல போறோம்? நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டா நமக்கு எதுக்கு பிரச்சனை? விடு செல்வா, இவ்வளவு ட்ரை பண்ணிட்டா, ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது இல்லையா? விடு, கடைக்கே உருட்டிட்டு போமா. அட நீ ஏன் கீதா வருத்தப்படியா? கடைக்கெல்லாம் போக வேண்டாம். நானே எப்பாடு பட்டாவது உன் ஸ்கூட்டி எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் செல்வா. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் செல்வா. உனக்கு பண்ணவன யாருக்கு கீதா பண்ண போறேன்? இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள சகஜம் தானே. ஆளு வழங்காம கடைக்கு எழும்பி போக முடியாதுன்னு என்கிட்ட சொன்னா, இங்க என்ன அவ கூட கடந்து கும்மாளம் அடிச்சுக்கிட்டு கிடைக்கியா? செல்வா செல்வா, டோன்ட் ஃபீல் கீதா. இந்த ஸ்கூட்டிய ரெடி பண்ணாம நான் எங்கேயும் போக மாட்டேன். புரியுதா? செல்வா முன்னாடி பாரு. என்ன கீதா, பின்னாடி என்ன பியாயா பிசாசா? அதை விட மேல. செல்வா, I'm so sorry செல்வா. செல்வா உமா உமா ஒண்ணும் இல்ல உமா, ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகல, அதான் வந்து பாருன்னு சொன்னா. சும்மா பாக்கதான் வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல உமா. வா வீட்டுக்கு போலாமா? நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டா, அப்படிதானே? அடி வாங்கி உடம்பு உனக்கு மரத்து போச்சு, அப்படிதானே? ஐயோ அப்படி எல்லாம் இல்ல உமா. அது வந்து நான் கடைக்கு போக சொன்னா காலு வழங்கல, காலு எழும்ப முடியலன்னு சொல்லி என்ன ஏமாத்திக்கிட்டு இங்க வந்து அவளுக்கு பைக்கை இந்த மிதிக்க இப்ப உனக்கு வலிக்குதியோ? உனக்கு காலு வலிக்குது, நான் உனக்கு முடக்கத்தான் கீரை சூப்பு போட்டு வச்சா நீ அவளுக்கு வந்து சேவை பண்ணிக்கிட்டு கிடைக்கிய. உமா நீ கோபப்படாத உமா, நீ கோபப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. கால்வெளி இப்ப கொஞ்சம் சரியாயிட்டு. அடிச்சு பார்த்தாச்சு, திட்டி பார்த்தாச்சு, உன்ன என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல. இங்க பாரு, நான் கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். நீயா என்னைக்கு திருந்தி மனசு மாறி வரையோ அன்னைக்குதான் நான் இங்க வருவேன். இந்த மாதிரி என்கிட்ட நடிச்சுக்கிட்டு தெரிய பத்தியா, உன்னெல்லாம் எப்படி தண்டிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன உமா, என்ன சொல்லியா? உங்க அம்மா வீட்டுக்கு போறியா? நான் இல்லைன்னா தான் உனக்கு அந்த வருத்தம் தெரியும். அடிச்சு உன் உடம்பு ரணமாயிட்டு, அப்படிதானே? என் அம்மா வீட்டுக்கே போறேன், பாத்துக்கலாம். ஏ என் பொண்டாட்டி ஊருக்கு போறா. கரெக்டா தான் சொல்லிருக்கவ. ஒரு மனுஷன் சந்தோஷமா வாழ்க்கையில இருக்கணும்னா 2 விஷயம் கிடைச்சா போதும். ஒண்ணுல அவனுக்கு கிடைச்ச மனைவி வரமா இருக்கணும், இல்லன்னா அவனுக்கு கிடைச்ச மனைவி ஊருக்கு போன மனைவி 1 வாரமா வராம இருக்கணும். எனக்கு ஆப்ஷன் 2 தான். அப்பா உமா ஊருக்கு போறா. என்ன நான் போறேன்னு வருத்தப்படுறியோ?
ஆமா உமா, நீ போறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ போகாத உமா. நீ என்னதான் கெஞ்சி கதறி என்கிட்ட கூப்பிட்டால் நான் உன்கிட்ட வரவே மாட்டேன். நீ என்னைக்கு மனசு மாறி இந்த மஞ்ச மண்டை கிட்ட பேசாம இருக்கிறியோ அன்னைக்கு வந்து எங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டுக்க. அது வரையும் பிள்ளைய நீயே பாத்துக்க. உமா 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 உமா, போ 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 உமா. அப்பா போயிட்டா. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.